டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். सस्टेनेबिलिटी और स्वच्छता ये भी इस बिल्डिंग की पहचान बने, ये हम सबका कमिटमेंट होना चाहिए। न केवल सांसद आवास बल्कि पूरा परिसर हमेशा साफ स्वच्छ रहे तो कितना ही अच्छा होगा। साथियों, मुझे आशा है हम सब एक टीम की तरह काम करेंगे। हमारे प्रयास देश के लिए एक रोल मॉडल बनेंगे और मैं मंत्रालय से और आपके आवास कमेटी से आग्रह करूंगा, क्या साल में 2 या 3 बार ये सांसदों के जितने परिसर है उनके बीच स्वच्छता की कंपटीशन हो सकती है क्या, और फिर घोषित किया जाए कि आज ये जो ब्लॉक था वो सबसे ज्यादा स्वच्छ पाया गया। हो सकता है 1 साल के बाद हम ये भी तय करें कि सबसे अच्छे वाला कौन सा और सबसे बुरे वाला कौन सा, दोनों घोषित करें। साथियों, मैं जब ये नवनिर्मित फ्लैट देखने गया तो मैं जब अंदर प्रवेश किया तो पहला मेरा कमेंट था, इतना ही है क्या? तो उन्होंने कहा नहीं साहब, ये तो शुरुआत है, अभी अंदर चलो आप। मैं हैरान था जी, मुझे नहीं लगता कि सारे कमरे आप भर पाएंगे। काफी बड़े हैं। मैं आशा करूंगा इन सब का सदुपयोग हो। आपके व्यक्तिगत जीवन में, आपके परिवार जीवन में ये नए आवास भी एक आशीर्वाद बने। मेरी बहुत बहुत शुभकामनाएं हैं। धन्यवाद। बहुत बहुत धन्यवाद माननीय प्रधानमंत्री जी, और साथ ही आप सबका बहुत बहुत धन्यवाद। அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்ட பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்த காட்சிகளை பார்த்தோம். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி சுர்ஜித் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் நேரலையில் இணைகிறார். சரவணன், விவரங்களை வழங்கலாம். இன்னைக்கு என்ன கோரிக்கையில காவல்துறை முன்வைக்க இருக்கிறாங்க? வணக்கம் விக்னேஷ். கடந்த ஜூலை 27ஆம் தேதி நெல்லையில் அரங்கேறிய மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவமான ஆணவ படுகொலையானது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கேடிசி நகர் பகுதியில் அரங்கேறியது. பள்ளி பருவம் முதல் தன்னுடன் பழகி வந்த சுபாஷினி என்ற இளம்பெண்ணுடன் காதல் கொண்டிருந்த இளைஞர் கவின் என்பவரை சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போது சுர்ஜித் என்பவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் நெல்லை மாநகர ஆணையாளர் உத்தரவின் பேரில் அடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணையானது நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்றும், இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சுர்ஜித்தின் தாய் மற்றும் தந்தை இருவருமே சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார்கள். இருவருமே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது சுர்ஜித்தின் தந்தையான சரவணன் என்பவரை நெல்லை மாநகர காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அவரிடமும் ஒரு தனியான விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது நெல்லை பாளையங்கோட்டையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொலையாளி சுஜித் என்பவரை இன்னும் சற்று நேரத்தில் நெல்லை மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அந்த காட்சியில் நாம் இங்கு நேரிலேயே காணலாம். நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கவினின் ஆணவ படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய சுஜித்தை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வர இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விசாரணையானது தற்போது சிபிசிஐடி வசம் இருப்பதால் சிபிசிஐடி போலீசார் தங்களது கஸ்டடியில் எடுத்து சுர்ஜித்தை விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்.
அந்த மனு மீதான விசாரணை இன்று 2ஆம் கட்ட விசாரணையானது இன்று காலை சரியாக 11 மணிக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பாகவே பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொலையாளி சுர்ஜித் என்பவனை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் இங்கு அழைத்து வர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை தற்போது சிபிசிஐடி போலீசார் வசம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அடுத்த 60 நாட்களுக்குள் இந்த வழக்கு குறித்த அனைத்து விவரங்களையும் சேகரித்து முழுமையான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதனை ஏற்று வழக்கை தீவிரமாக விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி போலீசார் அடுத்த 60 நாட்களுக்குள் இதன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால் இந்த வழக்கு விசாரணையானது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநில மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையமும் இந்த வழக்கை ஒரு புறம் விசாரித்து வருகிறார்கள். சிபிசிஐடி போலீசார் இன்று 2ஆம் கட்டமாக நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவின் அந்த இடத்தை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னுடன் நெருங்கி பழகி வந்த சுபாஷினி என்ற இளம்பெண் பணிபுரிந்த அந்த மருத்துவமனை மற்றும் கொலை நடந்த சம்பவ இடம் இது அனைத்துமே இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்று நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொலையாளி சுர்ஜித் என்பவரை இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் இங்கு அழைத்து வரக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முழுவதும் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்று காலை இன்னும் சரியாக 11 மணிக்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் என்பவரை போலீசார் அழைத்து வர இருக்கிறாங்க. சிபிசிஐடி போலீசார் வசம் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தங்களது கஸ்டடியில் எடுத்து கவினை விசாரிப்பதற்காக சிறப்பு அனுமதியும் கேட்டிருக்கிறாங்க. கடந்த முறை தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியப்படுத்தப்படும் என்று நீதிபதி கூறிய நிலையில் இன்று சரியாக காலை 11 மணிக்கு நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தின் வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.